சார் ராஜா சார் ஃபுல் பாடிக்கு ஒரு ஒர்க் அவுட் சொல்லுங்கள். எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் முடியலன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை. ஒரு பிரிண்ட் அவுட் மட்டும் எடுக்க முடியுமான்னு பாருங்கள். இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட்டு கூகுளில் போங்க, சூரிய நமஸ்காரம் போடுங்க, 12 ஸ்டெப்பு வரும். அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த எக்ஸசைஸ் மட்டும் டெய்லியும் காலைல எழுந்துச்சு 5 வாட்டி அதை மட்டும் பண்ணுங்கள். ஃபுல் பாடிக்கும் ஹெல்ப் பண்ணும். சூரிய நமஸ்காரம் முடிஞ்சால் சூரியன் நின்றுட்டு பண்ணலாம், இல்லை வீட்டுக்குள்ளேயே பண்ணலாம், இல்லை ஏசி போட்டு பண்ணலாம், இல்லை நான் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக சாப்பிட்டுட்டு தான் பண்ணணுன்னா பண்ணலாம், இல்லை நான் வந்து பெட்டிலே தான் பண்ணுவேன்னா பண்ணலாம், இல்லை நான் படுத்துகிட்டே தான் பண்ணுவேனாலும் பண்ணலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கம்ஃபர்டபுளாக சொல்லுங்கன்னு இப்படி தான் போயிட்டுருக்கு. தயவு செஞ்சு வெளியே போயிட்டு மாடியில் போயிட்டு யோகா மேட் போட்டு பார்த்து பண்ணுங்கள். அப்படியே கம்ஃபர்ட்னு அப்படியே போய் இதை ஒரு தடவை குதிக்கால் தூக்கலாமா, 2 தடவை குதிக்கால் தூக்கலாமாலாம் கேட்கும்போது அவ்வளோ கோவறது. எப்படி ஓடி ஆடி விளையாடு, எப்படி வேலை செஞ்சு, எப்படி உடம்பு ஓடணும், எத்தனை வாட்டி இதை பண்ணணும். ஃபுல் டே வேலை செஞ்சுட்டு லைஃப் ஸ்டைல் ரொட்டீன் இருக்கவங்களுக்கு தனியாக எக்ஸசைஸ்னு தேவையில்லை. பட் இருந்தாலும் அவங்களுக்கும் தேவை. பட் அட்லீஸ்ட் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்பைன் ஃபுல் பாடி ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ. அது சும்மா சொன்னேன், அந்த பெட்டில் படுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே மேட்டு போட்டு முடிஞ்ச ஓப்பன் ஸ்பேஸில் நல்லா கம்ஃபர்டபுளாக மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். நல்லா உடம்பை வளைச்சி நல்லா ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ.